வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி கடை போடலங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் டிஃபன் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் சரி, நம்ம இட்லி நிற்கிறதுக்கு நம்ம பார்க்குறதாம நம்ம பெசாட்டி கடையை ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் டிஃபன் கடை போடலங்க. அதனால் இன்றைக்கி சாயந்தரமே வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே என் பையன் படிக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். நானும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு பூனைக்குட்டி அதோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலான்னு சொல்லி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. உங்களுக்காக சரி ஈவினிங் டைமில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை சுற்றிலுமே நல்ல அழகான ரோஜாப்பூ செடிகள், அதாவது எங்கள் அத்தை வச்சுருப்பாங்க. எனக்கும் பூச்செடிக்கும் எட்டு வராதுங்க. ஆனால் எங்கள் அத்தை கைக்கு அவ்வளோ அருமையாக பூச்செடிகள் எல்லாம் பூ பூக்கும். அவங்க வச்சுருக்கிற பூச்செடி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே ரோஜா பூச்செடிகள் தாங்க. ஏற்கனவே பூத்துரும். டெய்லி ஒரு பூ பிச்சு தலையில் வச்சுட்டு வேலைக்கு போக வேண்டியது தாங்க. நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் செம்பருத்தி மரம் இருக்குங்க. வாடகை வீடு தான் இருந்தாலும் பரவாயில்லைங்க. உண்மையிலேயே நம்ம வீட்டை சுற்றியில் இருக்கக்கூடிய இடங்களை பூக்களால் அலங்கரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.